இன்றைய தொலைக்காட்சி செய்திகள் விழிப்புணர்வா வெறும் பரபரப்பா? பேராசிரியர் திரு ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெறும் பட்டிமன்றத்தில் விழிப்புணர்வே அணியில் பேசுகிறார்கள் முனைவர் சாந்தம்மை பிரியா, இசையாசிரியர் பி உமாசங்கர். வெறும் பரபரப்பே அணியில் பேசுகிறார்கள் முனைவர் சிவ சதீஷ்குமார், முனைவர் குரு ஞானாம்பிகை. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்கிற பாரதியின் தமிழ் வரிகளோடு தேசம், தெய்வீகம், தமிழ் என மூன்றையும் அடிநாதமாக வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிற தமிழ் ஜனம் தொலைக்காட்சியினுடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழாவை சீரோடும் சிறப்போடும் இந்த பட்டிமன்றத்திற்கு தலைமையேற்று நடுவராக பொறுப்பேற்றிருக்கிற எங்களுக்கு வழிகாட்டுகிற நடுவர் ஐயா உள்ளிட்ட பேச்சாளர் பெருமக்களுக்கும், எத்தனையோ பட்டிமன்றங்கள் இன்றைக்கு நகைச்சுவை என்கிற பெயரில் பலவற்றை விதைத்தாலும் அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற மக்களுக்கு மத்தியில் நல்ல செய்திகளை, நல்ல கருத்துக்களை கேட்க வேண்டும் என்பதற்காக இந்த அரங்கத்திலே வந்து அமர்ந்திருக்கிற அத்தனை தமிழ் சொந்தங்களுக்கும் என்னுடைய அன்பின் வணக்கங்களை முதலில் உரித்தாக்கிக் கொள்கிறேன். நடுவர் அவர்கள் தன்னுடைய முன்னுரையின் போது ஒரு வார்த்தை சொன்னார். பாரதி தேசம், தெய்வம், தமிழ் என மூன்றையும் தம் பாடல்களில், கவிதைகளில் தூக்கி சுமந்த பாரதி இறந்தபோது அவனுடைய இறுதி ஊர்வலத்திலே மொய்த்த அளவிற்கு கூட ஆட்களின் எண்ணிக்கை இல்லை என்று சொன்னார். நான் இப்படி சிந்தித்து பார்க்கிறேன். அவன் வாழ்ந்து இத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகும் கூட அவர் பேசிய தேசியத்தை, தெய்வீகத்தை, தமிழை பேராசிரியர் ராமச்சந்திரன் ஐயா அவர்களின் வழியாக இந்த தேசம் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்றால், பாரதி இறந்தபோது ஏன் தெரியுமா அவன் இறுதி ஊர்வலத்தில் ஆட்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தது? இறப்பே இல்லாத கவிஞனுக்கு இறுதி ஊர்வலம் எதற்கு என்பதற்காக என்று நான் பார்க்கிறேன். இன்றைக்கு இந்த பட்டிமன்றத்தில் தொலைக்காட்சி செய்திகள் விழிப்புணர்வே என்ற அணியில் எனக்கு பேசுவது மகிழ்ச்சி. ஏனென்றால் பரபரப்பான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட உலகம் முழுவதையும் ஒரு நொடிக்குள் இணைத்து விடுகிற இன்டர்நெட் வேகம் ஒருபுறம், வேற்று கிரகத்தோடு தொடர்பு கொள்கிற துடிப்போடு விரிகிற விஞ்ஞானத்தினுடைய சிறகு ஒரு பக்கம் என்று இன்றைக்கு இந்திய தேசம் அறிவியலில் உச்சம் தொட்டிருக்கிற காலகட்டத்தில், ஒரு காலத்தில் தொலைக்காட்சி செய்திகள் என்றால் வீட்டில் வயதானவர்கள் மட்டும்தான் பார்ப்பார்கள் என்ற நிலை மாறி 5 வயது உள்ள குழந்தை கூட இந்த நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள உதவுகிற ஒரு ஊடகம் என்றால் அது தொலைக்காட்சி செய்திகள் தான். அதில் என்ன விழிப்புணர்வு அப்படின்னா, நான் இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். ஒரு 12ஆம் வகுப்பு மாணவி தன்னுடைய பொது தேர்வை எழுதுவதற்காக செல்ல வேண்டி ஒரு பேருந்து நிலையத்திலே நிற்கிறார். ஒரு பேருந்து அவள் நிற்பதை பார்த்தும் கூட கவனிக்காமல் சென்றதை தொலைக்காட்சி சேனல்கள் அம்பலப்படுத்தியதன் விளைவாக அன்றைக்கே அந்த பேருந்து ஓட்டுநர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறார் என்றால், இந்த தேசத்திலே நேர்மையாய் தவறு செய்தால் தண்டனை கிடைத்தே ஆக வேண்டும் என்கிற உண்மையை இந்த உலகத்துக்கு உரக்க சொன்னது செய்தி சேனல்கள். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், கண்டிப்பா இந்த செய்தி மறந்திருக்க வாய்ப்பில்லை. 2019ஆம் ஆண்டு ஒரு 3 வயது குழந்தை சுஜித் குமார், அவன் ஆழ்துளை கிணற்றிலே விழுந்தபோது அத்தனை செய்தி சேனல்களும் 24 மணி நேரமும் அந்த சுஜித் குமாரை மீட்டெடுக்கும் போராட்டத்தை செய்தி சேனல்கள் காண்பித்துக் கொண்டே இருந்தது. அவர்களுக்கு வேண்டுமானால் அது பரபரப்பாக இருக்கலாம். ஆனால் அந்த வருடம் 2019ஆம் ஆண்டு ஒட்டுமொத்த தமிழகத்திற்கே தீபாவளியே இல்லாமல் அந்த குழந்தையை எப்படியாவது தூக்கிவிட மாட்டார்களா என்ற அத்தனை சேனல்களையும் பார்த்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு அதன் விழிப்புணர்வாக நடந்தது என்ன என்றால், அதன் பிறகு ஆழ்துளை கிணற்றில் விழுந்து இனி ஒரு குழந்தை கூட இறக்கக்கூடாது என்கிற ஒரு முடிவு இந்த தேசத்திற்கு கிடைத்திருக்கிறது என்றால், இதை நாங்கள் விழிப்புணர்வாக பார்க்கிறோம். அதே மாதிரி எங்கள் மண்ணை தொட்டவர்களின் கால்கள் உரமாகும், எங்கள் பெண்ணை தொட்டவர்களினுடைய கைகள் அடுப்பிலே விறகாகும் என்று இருந்த தேசம் இந்த தேசம். ஆனால் இன்றைக்கு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்று பல பரபரப்புகள் வந்தாலும் கூட
பெண் குழந்தைகளின் மீது கை வைத்தால் போக்சோ பாயும், உடனடியாக அதை செய்தி சேனல்கள் உலகத்திற்கு அம்பலப்படுத்தும் என்கிற பயத்தை இன்றைக்கு அத்தனை பேர் மத்தியிலும் விதைத்தது இந்த செய்தி சேனல்கள் செய்த சாதனையாக நான் பார்க்கிறேன். அதே மாதிரி ஒரு அந்நிய மாநிலத்திலிருந்து மருத்துவ கழிவுகளை நம் மாநிலத்தில் கொட்டுகிறார்கள் என்று தெரிந்தபோது அதை அம்பலப்படுத்தியது இதே செய்தி சேனல்கள் தான். அப்படி அம்பலப்படுத்தியதன் விளைவாக அந்த மருத்துவ கழிவுகள் உடனடியாக அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் பரபரப்பான விஷயங்கள் இல்லாமலாம் இருக்காது. ஏன்னா எல்லாவற்றிலுமே இன்றைக்கு ஒரு பரபரப்போடு சேர்த்து செய்தியை சொன்னால் தான் எல்லோரும் பார்க்கிறார்கள். அதுக்காக வெறும் பரபரப்பு மட்டும்தானா அப்படின்னா இல்ல. இந்த செய்தியாளர்கள் செய்தி சேனல் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தை சொல்றேன். ஒரு செய்தியை பரபரப்பாக கொண்டு வருகிறார்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் அந்த ஒரு செய்தியை கொண்டு வருவதற்கு செய்தியாளர்கள் படுகிற கஷ்டங்கள் என்ன தெரியுமா? மழையிலும் வெயிலிலும் புயலிலும் நாமெல்லாம் வெள்ளத்துல வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருந்தாலும் கூட நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை செய்தி சேனல்கள் தான் நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறது. சென்னையில இருக்கிற சொந்தக்காரவங்க, திருச்சியில இருக்கிற நாங்க, அவங்க பத்திரமா இருக்காங்களா இல்லையாங்கிற செய்தியை எங்களுக்கு செய்தி சேனல் தந்து கொண்டே இருக்கிறது. அதையும் தாண்டி இன்னைக்கு செய்தி ஊடகங்கள்ல பணியாற்றுகிற அந்த களப்பணி செய்தியாளர்களா இருக்கட்டும், தலைமை உதவி ஆசிரியரா இருக்கட்டும், தலைமை ஆசிரியரா இருக்கட்டும், எடிட்டிங் டீமா இருக்கட்டும், பிசிஆர் டீமா இருக்கட்டும், கிராஃபிக் டீமா இருக்கட்டும், அத்தனையும் தாண்டி இன்றைக்கு ஒரு செய்தி இந்த உலகத்திற்கு வருகிறது என்றால் அதனால் எவ்வளவு பரபரப்புகள் நிகழ்ந்தாலும் கூட சமூகத்திலே குற்றம் செய்தால், தவறான விஷயங்களை சமூக ஊடகங்களில் பேசினால் நிச்சயம் தண்டனை கிடைக்கும் என்கிற பயத்தை இன்றைக்கு செய்தி சேனல் உண்டு பண்ணி இருக்கிறது என்பது எங்கள் அணியினுடைய வாதம். நீங்க ஒரு காலத்துல எக்ஸாம் என்ன எக்ஸாம் இருக்கு, என்ன ஸ்கீம் இருக்குன்னு பிள்ளைகளுக்கு தெரியாது. நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல ரிசல்ட் கூட அந்த தபால்கார் ஓடி வந்து கொடுக்கிற போதுதான் அதை பிரித்து பார்த்தோம். இன்னைக்கு அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் என்ன, ஸ்டேட் கவர்மெண்டோட ஸ்கீம் என்ன, எவ்வளவு தேர்வுகள் நடக்கிறது. அதுல இன்னொன்னு, அன்னைக்கெல்லாம் தேர்வுகள் நடந்து ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இதுல எத்தனை பேர் பங்கேற்றார்கள், எத்தனை பேர் ஃபெயில் ஆனாங்கன்னு தெரியும். ஆனால் இன்னைக்கு எக்ஸாம் நடந்து முடிஞ்ச உடனே எத்தனை பேர் பங்கேற்றிருக்கிறார்கள், அதுல எத்தனை பேர் எழுதி இருக்கிறார்கள்ங்கிற புள்ளி விவரம் வரைக்கும் இன்றைக்கு எல்லா விதமான விழிப்புணர்வும் மாணவ செல்வங்களுக்கு சென்று சேர்ந்திருக்கிறது என்றால் அது செய்தி ஊடகங்கள் தந்த பயன். அது மட்டும் இல்ல, நீங்க கனிமவள கொள்ளையெல்லாம் இன்னைக்கு இந்த தேசத்திலே குறைந்திருப்பதற்கான அடிப்படை காரணம் எதுன்னு நினைக்கிறீங்க? செய்தி சேனல்கள் அதை அம்பலப்படுத்தியதன் வந்த விளைவு இன்றைக்கு கனிம வளங்கள் நம்மால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நீங்க இன்னைக்கு சாதாரணமா கிராமத்துல ஒரு சாதாரண ஒரு பாட்டி கிட்ட போய் கேட்டீங்கன்னா விக்ரம் லேண்டர்னா என்னன்னு தெரியுமா, சுனிதா வில்லியம்ஸ்னா யாருன்னு தெரியுமா, சந்திராயன்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டா அந்த பாட்டி கூட தெரியும் என்று பதில் சொல்கிறாள் என்றால் அதை அந்த உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டியவர்கள் இந்த செய்தி சேனல்களில் இருக்கிற செய்தி ஊடகங்கள் வழியாக. நான் நிறைவா ஒன்று சொல்றேன். இன்றைக்கு சாலை சரியில்லையா, மயானங்கள் ஊர்ல இல்லையா, கழிவுநீர் குழாய் சரியா தூர்வாரப்படலையா, எல்லா விஷயங்களையும் இன்றைக்கு பொது ஜனங்கள் ஏதாவது ஒரு தவறு நடந்தால் அதை தைரியமாக தட்டி கேட்க முடியும் என்கிற தைரியத்தை இன்றைக்கு செய்தி சேனல்கள் மூலமாகத்தான். ஏதாவது ஒரு பிரச்சனைனா முன்னாடிலாம் காவல் நிலையத்துக்கு போவாங்க. இன்றைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் ஊடகத்தை தேடி மக்கள் ஓடுகிறார்கள் என்றால் அது இந்த ஊடகம் தந்த விழிப்புணர்வு என்று சொல்லி நீங்க எத்தனை பிரச்சனைகள் எத்தனை பரபரப்புகள் வந்தாலும் கூட இன்றைக்கு கல்வி, மருத்துவம், பெண் பாதுகாப்பு, தேசத்தினுடைய வளம், அதையெல்லாம் தாண்டி தமிழ் ஜனம் தொலைக்காட்சி வாயிலா நான் ஒன்னு நிறைவா சொல்லிட்டு போறேன். இன்னைக்கு நிறைய திருச்செந்தூரா இருக்கட்டும், திருப்பதியா இருக்கட்டும், எல்லா கோயில்களிலும் நடக்கிற விசேஷங்களை நேரலையாக காட்டிக் கொண்டிருக்கிறார்களே, இது வெறும் பரபரப்பு என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனா என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன், பணம் இருப்பவர்கள் கடவுளை தேடி போகலாம், ஆனால் பணம் இல்லாதவர்களை கடவுளே வீடு தேடி வர முடியும் என்கிற சிந்தனையை, கடவுளை நம் கண் முன்னே வீட்டிலே கொண்டு வந்து நிறுத்திய பங்கு செய்தி சேனல்களுக்குத்தான் சேரும் என்று சொல்லி பரபரப்பாக இருந்தாலும் கூட அதில் இருக்கிற விழிப்புணர்வால் தான் இந்த சமூகம் இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.